பியூட்டிஃபுல்லான ஜூலை மாதத்துக்குள்ள நம்ம எல்லாரும் என்டர் ஆக போறோம். ஹாய் லவ்லீஸ். ஜூன் மாசம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருந்தது? நீங்க என்னெல்லாம் இன்டென்ட் பண்ணீங்க? நமக்கு கிடைக்கணும், நம்ம சாதிக்கணும், அதெல்லாம் சாதிச்சிட்டீங்களா? இல்ல இன்னும் கொஞ்சம் இருக்கா? ஒரு புத்தகம் எடுத்து எழுதுங்க. ஜூன் மாசம், அதுக்கு முன்னாடி மே ஜூன்ல நீங்க நினைச்சது எல்லாமே உங்களால சாதிக்க முடிஞ்சுதா? முதல்ல நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நடந்ததா? இல்ல நீங்க என்ன நினைச்சீங்க? சோ இப்படி எல்லாத்தையுமே அப்படியே லைனா எழுதிட்டு வாங்க. இன்னும் உங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்கணும், என்ன மாதிரி உங்க வாழ்க்கையை எடுத்துட்டு போகணும்னு இன்னைக்கு நீங்க எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணுங்க, இல்ல வீடியோ முழுக்க கேட்டுட்டு கூட எழுதுங்க. நீங்க எழுதும் போது உங்களுக்கு தேவையான கிளாரிட்டி கிடைக்கும். இன்னும் ஒரு 6-7 மாசம் தான். இந்த வருடமும் முடிஞ்சு நம்ம அடுத்த வருஷத்துக்கு போயிடுவோம். நேரம் காலம் யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காதுங்க. அதை எவ்வளவு பெஸ்டா நம்ம பயன்படுத்திக்கிறோமோ அவ்வளோ பெஸ்டா நாளைக்கு நம்மளை திரும்பி பார்க்கும்போது வந்துட்டோம்டா, ஏதோ சாதிச்சிட்டோம்டா அப்படின்னு நமக்கு தோணணும் இல்லையா? முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வா பண்ணலாம், பண்றேன், எனக்கு எல்லாமே பியூட்டிஃபுல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டா எது வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ற அந்த தைரியம், அந்த சந்தோஷமான தைரியம் நமக்கு பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க சொல்லுங்க, என்ன நினைச்சீங்க, எல்லாமே நடந்துருச்சா அப்படின்னு உங்க புத்தகத்துல எழுதுங்க. அண்ட் இந்த ஜூலை மாதம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா ஆத்மார்த்தமா இருக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, அந்த கோல்டன் சாவி, அந்த ஜொலிக்கிற தங்கம் சாவி உங்க கையில தான் இருக்கு. அதை வச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதவை நீங்க திறக்க போறீங்க. அதை திறந்தோன்னே அதுக்குள்ள உங்களுக்கு பிடித்த மனிதர்கள், நீங்க வாழ்க்கையில ஏக்கமா மிஸ் பண்ண பல விஷயங்கள் அந்த அறைக்குள்ள இருக்கு. அது உங்களுடையது. அது எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள திருப்பி வரணும்னா நீங்க நினைக்க வேண்டிய முதல் விஷயம், நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். I'm just spending my life, celebrating my life beautifully அப்படின்றத மட்டும் நினைச்சுக்கோங்க. நம்ம நினைக்கிறது எல்லாமே சூப்பரா நடக்கும். நல்லதா நம்ம நினைக்கிறோம், எப்பவுமே நல்லதா நினைக்கிறோம், நல்லதே தான் நமக்கும் நடக்கும். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுட்டு நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்றத டைப் பண்ணிட்டு பர்பஸ் அப்படின்றத டைப் பண்ணுங்க. இந்த ஜூலை சந்தோஷமான ஜூலை நமக்கு எப்படி இருக்க போகுது? சூப்பரா தான் இருக்க போகுது. அந்த சூப்பர் எவ்வளவு சூப்பரா இருக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம். ஹாய் அண்ட் ஹலோ, நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், NLP கோச் அண்ட் பிராக்டிஷனர் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச். ஸோ வர 1 ஜூலை 1 10 வரைக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் நடக்க போகுது. இது ஒரு வாட்ஸ்அப் ஒர்க் ஷாப் தான். நம்ம வாழ்க்கையில எந்த உறவா இருந்தாலும் சரி, இன்னுமே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ரொம்ப அழகான உறவுகளா இருந்தாலும் சரி, அதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க் ஷாப் நடக்க போகுது. இது ஒரு வாட்ஸ்அப் ஒர்க் ஷாப் தான். ஸோ காலையில 7 மணிக்குள்ள உங்களுக்கு கண்டென்ட் அனுப்பிடுவேன். உங்களுக்கு அந்த நான் கொடுக்குற ஒர்க்கை நீங்க முடிச்சுட்டு டிஸ்கஷன் குரூப்னு ஒன்று இருக்கும், அந்த டன் அப்படின்னு அனுப்பணும். அப்புறம் உங்களுக்கு தேவையான டவுட்ஸ், இட்ஸ் 2-வே ப்ராசஸ். நான் சொல்லுவேன், நீங்க அதை பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு சந்தேகங்கள், இன்னும் இதை எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணலாம், உங்களுக்காக எப்படி பண்ண முடியும் அப்படின்னு மற்றவங்க பண்றதையும் பார்த்து நீங்க இன்னும் இம்ப்ரெஸ் ஆகலாம். வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கும். இங்க நிறைய அழகான பறவைகள் சத்தமும் உங்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டை இன்னும் அழகாக்க நம்ம வந்து ரொம்ப அழகான ஒரு ஜூலை ப்ரெடிக்ஷன் பண்ண போறோம். ஸோ நீங்க தயார்னா ஐ எம் ரெடி ஃபார் ஜூலை, நான் ஜூலைக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து 2 அழகான பட்டர்ஃபிளைஸ் தெரிய போகுது. நமக்கு பட்டர்ஃபிளைஸ்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ பட்டர்ஃபிளைஸ் தெரிய போறாங்க. இந்த 2 இமேஜஸ்ல எந்த பட்டர்ஃபிளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க நம்ம பியூட்டிஃபுல்லா சந்தோஷமா நமக்கான ஜூலை ப்ரெடிக்ஷன்ஸை பார்த்துடலாம். வெல்கம். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்றத டைப் பண்ணிட்டு இந்த ஜூலை மாதத்துக்கு ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லா ஜொலிக்கிற ஒரு பட்டர்ஃபிளையை சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? ஹெல்த். அதாவது இந்த பிரபஞ்சம், ஹெல்த்ன்றதை விட இது வந்து உங்களுக்கான உடம்பு, பாடி அப்படின்ற மெசேஜ். இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுத்த ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பரிசு உன்னுடைய உடம்பு. அந்த உடம்ப கண்ணும் கருத்துமா பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கு நீங்க ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருள் அவங்க வந்து பத்திரமா வச்சுக்கலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோபம் வரும்ல. அது எப்படி நான் வாங்கி கொடுத்த பொருளை நீ இப்படி மிஸ்பிளேஸ் பண்ணலாம், இப்படி நீ தூக்கி போடலாம், இல்ல ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாம இருக்கலாம், இது நான் வாங்கி கொடுத்தது, ஸோ ஏன் ஞாபகார்த்தமா நீ இது பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம எவ்வளவு கான்சியஸா சொல்றோம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சமே நமக்காக கொடுத்த ஒரு அழகான ஒரு உடம்பு இது.
அந்த உடம்ப நீ கோயில் மாதிரி பார்த்துக்கணும். எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ். ஹெல்த் அப்படின்றத டைப் பண்ணுங்க. உங்க உடம்ப உங்களை மாதிரி வேற யாருமே பார்த்துக்க முடியாது. அந்த உடம்ப நீ இன்னும் நல்லா பார்த்துக்கணும்னா உன்னுடைய அவசரம், உன்னுடைய அந்த கோபம், அவசரம், அந்த உடம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாத, பொறுமையா இரு அப்படின்ற மெசேஜ் உங்களுக்காக வந்திருக்கு. ரொம்ப அழகான ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜூலை முதல் ப்ரையாரிட்டி ஐ திங்க் நீங்க தான். உங்களுக்கான ப்ரையாரிட்டியை நீங்க கொடுத்துக்கோங்க. ஏஞ்சல் மெசேஜ்ல என்ன வருதுன்னு பார்த்துடலாமா? ரொம்ப முக்கியம் இல்லை ஏஞ்சல் மெசேஜஸும். நல்ல ஒரு டிவைன் எனர்ஜி கிரியேட் பண்ணும்போது எல்லாமே நல்லபடி நடக்குங்க. சூப்பரா நடக்கும். உங்களுக்கான டிவைன் ஏஞ்சல் மெசேஜ் ரிகவரி. எதா இருந்தாலும் சரி இந்த ஜூலை மாதத்துல நீங்க வந்து ரொம்ப அழகா ரிகவர் ஆகி வெளியில வந்து நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறது சாதிப்பீங்க, செய்யணும்னு நினைக்கிறது செய்வீங்க. எல்லாமே நல்லபடியா நடக்க போது. நீ சந்தோஷமா இரு, உன் உடம்ப நல்லா பார்த்துக்கோ. எங்க நம்ம இருந்தாலும் நம்ம நம் நம் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் போயிட்டே இருக்காங்களே, நான் இன்னும் ஸ்டார்ட் லைன்லயே இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட அந்த ஸ்டார்ட் லைன்ல இருந்து நீங்க இன்னும் சூப்பரா வந்துருவீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அண்ட் உங்களுக்கான டேரோ ரீடிங் என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துடலாமா? ஆக்சுவலி ரொம்ப சூப்பர் இல்லை இந்த மாதிரி மெசேஜஸ் வரும்போது? செம. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ரொம்ப பிடித்த யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து, நான் உன்னை ரொம்ப நாள் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல போறாங்க. ஏன் அப்படின்னா நீங்க நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரியாம உங்களுடைய அமைதியா இருக்கலாம், உங்களுடைய வெளி தோற்றமா இருக்கலாம், நீங்க ட்ரெஸ் பண்ற விதமா இருக்கலாம், ஒரு வேலையை அணுகிற விதமா இருக்கலாம். எதா இருந்தாலும் சரி அவங்க வந்து நீ இதெல்லாம் பண்ற, எனக்கு உங்ககிட்ட இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யாரோ உங்ககிட்ட வந்து கண்டிப்பா சொல்ல போறாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ டைம் தட் யூ ஸ்டார்ட் ஷோயிங் பீப்புள் ஹூ யூ ரியலி ஆர். ரியல் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்களுடைய உண்மையான முகத்தை ஒரு திரை போட்டு மூடி ரொம்ப வேற விதமா வெளியில காட்டிக்கிட்டு இருக்கீங்க, பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் காட்டி தான் ஒரு சில பேர் நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னா அவங்க நம்ம வாழ்க்கையில இருக்கணுமான்னு நம்ம யோசிக்கணும். இந்த ஜூலை மாதம் ரொம்ப போல்டான டெசிஷன்ஸ் எடுங்க. உங்களுக்கு நிறைய தாட்ஸ் வருங்க. கடந்த கால வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய தாட்ஸ், இந்த நாஸ்டாலஜியான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை தேடி தேடி வரும். நிறைய எண்ணங்கள் இந்த மாதம் வரக்கூடும். பட் அதை பத்தி பெருசா நினைச்சுக்காம நீங்க வந்து ஐ திங்க் யூ ஷுட் ஸ்டார்ட் டு அட்ராக்ட் நிறைய நல்ல விஷயங்களை ஈர்க்க நினைங்க. நடந்தது நடந்துருச்சு, இனிமே அதை ஒன்றும் நம்ம பெருசா பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஐ திங்க் 2ஆம் தேதி வெனஸ்டே தேர்ஸ்டே ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட்ல இருக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, ஸோ நல்ல ஒரு ஹை எனர்ஜியில இருப்பீங்க. இந்த இந்த மிட் அப்படின்னு சொல்லலாம்ல, இந்த மிட் வீக்ல நல்ல ஃபோக்கஸ்டா இருக்க போறீங்க. ஸோ நிறைய பேர் உங்களை ப்ரேஸ் பண்ண போறாங்க. நீ செய்யற வேலையில ரொம்ப ஸ்டைலிஷா பண்ற அப்படின்னு நிறைய கீ டெசிஷன்ஸ், ரொம்ப முக்கியமான டெசிஷன்ஸை நீங்க எடுக்கக்கூடும் அந்த 2 நாட்கள்ல. 3 நாட்கள்னு வச்சுக்கோமே, 2, 3, 4, அந்த 3 நாட்களுமே ஏதோ முக்கியமான முடிவுகள் நீங்க எடுக்கக்கூடும். அண்ட் அந்த 5ஆம் தேதி வந்து நீங்க எடுத்த முடிவுக்கான பதிலும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த வீக் ஜூலை ப்ரெடிக்ஷன்லயே இந்த வீக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்க போது. போல்ட் டெசிஷன்ஸ் எடுக்க போறீங்க. யாரையும் போயிட்டு நான் உன்னை இதை பண்ண சொன்னேன் நீ பண்ணிட்டியா அப்படின்னு பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகே, ஒரு வேலையை கொடுத்துட்டோமா அவங்க கண்டிப்பா சூப்பரா செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தா போதும். கண்டிப்பா அவங்க செய்யதான் போறாங்க, அதுதான் அவங்களுக்கான வேலையும் கூட, அதை கண்டிப்பா செய்வாங்க. நீங்க திருப்பி திருப்பி போயிட்டு நீ பண்ணிட்டியா நான் உன்கிட்ட கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லாதீங்க. உங்க இமோஷன்ஸை ரொம்ப கண்ட்ரோல்டா வைங்க அப்படின்ற கார்டு பாக்குறேன். ஏதோ இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு இல்ல, ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட இல்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க. ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்னு சொல்லுவோம் தெரியுமா? அதை அபண்டன்ட் மைண்ட் செட்டா மாத்துங்க. எந்த விஷயம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அது என்கிட்ட ரொம்ப நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்க ஆரம்பிங்க. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன், அந்த ஒரு வரியவே நான் என் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அத்தனை வருமானங்களை வைத்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அது உறவுகளா மாத்திக்கலாம், எதா வேணாலும் மாத்திக்கலாம். பட் அது இருக்கிறனால என் வாழ்க்கை இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் உங்க பணத்தையும் பட்ஜெட் பண்ண ஆரம்பிங்க. எங்க எவ்வளவு பணம் போகுது அப்படின்றதுலயும் கவனம் செலுத்துங்க. ஸோ அந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டை மட்டும் விட்டுட்டீங்கன்னா இன்னும் லைஃப் பியூட்டிஃபுல்லா இருக்கும் தான் பாக்குறேன்.
எனக்கு ஆக்சுவலி இந்த கிங் ஆஃப் கப்ஸ் வந்தோடனே ஒரே ஒரு விஷயம் தோணுது. யூ ஆர் அஷேம்ட் ஆஃப் சம்திங். ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க ரொம்ப இப்படி நடந்துருச்சுன்னு வைக்கப்படுறீங்களா, இல்ல இப்படி என்ன நடத்திட்டாங்கன்னு வைக்கப்படுறீங்களா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப யூ ஃபீலிங் அஷேம்ட், ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு, ஐயோ இது நடந்துருச்சேன்னு. இட்ஸ் டைம் டு லெட் கோ. லெட் கோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. போதுங்க. எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்காக அது நமக்கும் நடந்திருக்கணும்னு கிடையாது. ஐ திங்க் வி ஹாவ் டு டேக் அ ஸ்டெப் அண்ட் மூவ் ஃபர்தர். இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும். அப்படி மூவ் ஆன் ஆனாதான் நமக்கான ஸ்பார்க், ஏதோ ஒரு இடத்துல நம்ம காணா போயிடுறோம்ல, நமக்கான ஸ்பார்க் அந்த இடத்துல இல்லாம போயிடுது. ஸோ உங்களுடைய செல்ஃப் ஒர்த் என்னன்னு உங்களுக்கே தெரியணும்னா, அந்த ஸ்பார்க் உங்ககிட்ட திருப்பி வரணும்னா, இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டு வந்து அந்த ஸ்பார்க் திருப்பி வரணும். நீ ஏதோ அந்த பழைய ஊண்ட், உங்களை யாரும் திட்டிருக்கலாம், ஹர்ட் பண்ணியிருக்கலாம், இமோஷனலா கஷ்டப்படுத்திருக்கலாம், யூ ஜஸ்ட் ஃபீலிங் டூ அஷேம்ட் ஆஃப் இட். அது வேண்டாம், அவுட் க்ரோ. ஓகே, அந்த யூஸ்வலா அந்த விஷயத்தை தாண்டி நீ அவுட் க்ரோ பண்ணி வரணும். யார்கிட்டையும் வேலிடேஷன் சீக் பண்ணாதீங்க. நான் செய்யறது கரெக்டா தப்பா அந்த மாதிரி அந்த ஒரு இதுல உங்களை கொண்டு வராதீங்க. இன்ஃபேக்ட் உங்க மைண்ட்ல நிறைய டேப்ஸ் ஓப்பனா இருக்கு நினைக்கிறேன். நம்ம இப்போ கம்ப்யூட்டர்ல லேப்டாப்ல வந்து நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணி எதுக்கு அவ்வளவு ஓப்பன் பண்ணணும் தெரியாது, எல்லாத்தையும் மூடிட்டு போயிடுவோம் பாருங்க. அந்த மாதிரி நிறைய டேப்ஸ் ஓப்பனா இருக்கு. மென்டல் கிளாரிட்டி, நிறைய விஷயத்துல உங்களுக்கு கிளாரிட்டி தேவைப்படுது. அண்ட் ஸ்டார்ட் ஸ்கெட்யூலிங் யுவர் ஒர்க். உங்க வேலைகளை வந்து ரொம்ப தெளிவா இந்த நேரத்துல இந்த வேலை தான் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் ஒரு பௌர்ணமிக்கும் ஸ்டார்ட் ரிலீசிங் இல்ல அட்ராக்டிங். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பௌர்ணமியை நிறைய பயன்படுத்துங்க. ஃபுல் மூனை ரொம்ப நல்லா பயன்படுத்துங்க. கம்மியா பேசி நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ண வேண்டிய மாதம் இந்த மாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விஷயம் உங்களை பிளாக் பண்ணுது இல்ல, அந்த எண்ணம் உங்களை பிளாக் பண்ணுது இல்ல, அதை விட்டுருங்க. இந்த மாதம் முழுக்க நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னா ஆக்ட் டுகெதர் நவ். எழுதிக்கோங்க. நான் டைம் ஸ்டாம்ப்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். ஆக்ட் டுகெதர் நவ் பயன்படுத்தி பாருங்க. அண்ட் எனக்கு இந்த கார்ட்ஸ்லயே ரொம்ப அழகா பிடிச்சது என்ன தெரியுமா, உங்களை கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க ரொம்ப அழகா காம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அந்த காம்ப்ளிமெண்ட்டை ரொம்ப அழகா ஏத்துக்கோங்க. ஆமா இது எனக்கான விஷயம்தான், நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஏத்துக்கோங்க. இது ஒரு நாளதான்ப்பா ஆச்சு, நீயும் எனக்கு உதவி செஞ்ச, இது எனக்கான காம்ப்ளிமெண்ட், இது எனக்காக அப்படின்னு இந்த மாதம் முழுக்க பொறுமையா இருங்க. உங்க உடம்ப பார்த்துக்கோங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர 1ஆம் தேதியில இருந்து ஜூலை ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் நடக்க போகுது. லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு வியதி பத்தி ரொம்ப அழகான ஒரு ஒர்க் ஷாப் நடக்க போகுது. வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. அதோட ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா ஏற்கனவே நான் இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். நேற்று வீடியோ, முந்தா நேற்று வீடியோ எல்லாத்தையுமே கொடுத்துருப்பேன், போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப். தெரிந்தவர்கள், இன்னுமே உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே அட்ராக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பரா பிளான் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நானும் நம்புறேன். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன, யூ நோ வாட் டு டு, ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர். ஆசம் 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 ஜூலை நம்ம எல்லாருக்கும். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர். அண்ட் as always keep smiling. வா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அப்படியே ஃபிளட்டரி பட்டர்ஃப்ளையை சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஜூலை மாதம் நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்றத டைப் பண்ணுங்க. இந்த ஜூலை மாதம் நம்ம கேட்கறத விட பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அது மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய நிறைய சந்தோஷங்கள், ஆத்ம திருப்தியும் கிடைக்கணும் அப்படின்றத மட்டும் நினைச்சுக்கோங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். வாங்க இந்த ஜூலை மாதம் நமக்கு எப்படி இருக்குன்னு பாத்திரலாமா? முதல் ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்னன்னு பாத்திரலாம். தெரியணுமா என்னன்னு? நான் ஷஃபிள் பண்ணி தானே எடுத்தேன். அபண்டன்ஸ், அபண்டன்ஸ், நிறைவான வாழ்க்கை. டைப் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி பார்க்கும்போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. போதும்டா, இன்னுமே வரக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில அப்படியே அளவற்று ஒரு பாஸே இல்லாம அப்படியே வந்துகிட்டே இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் உங்களுக்காக வந்திருக்கு. ஐ ஜஸ்ட் லவ் திஸ் மெசேஜ். நிறைய அபண்டன்ஸ் நம்மள வந்து சேரட்டுங்க. காமா இரு. ஓகே, நிறைய அப்படியே அந்த காம்னஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வர வர நம்ம வந்து இன்னும் கிரவுண்டடாவே இருக்கணுமா. வர வர நான் யாரு தெரியுமா அப்படின்னு இல்லாம வர வர இன்னும் கிரவுண்டடா இருக்கணும். அப்ப நிறைய விஷயங்கள் நம்மள வந்து சேருங்க. நிறைய 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 நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பட் அதை அட்ராக்ட் பண்றதுக்கு சாவி என்ன தெரியுமா? சைலண்டா இரு. உனக்கானது ஒண்ணு வந்து சேரும். அவசரப்படாத, பதட்டப்படாத. அபண்டன்ஸ், அபண்டன்ட் ஜூலை உங்களுக்கு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்.
காமா இரு அப்படின்னு. காமா இருந்துட்டோம்னா நமக்கு எல்லாம் நடக்கும்னா, காம் என்ன, படுத்துக்கலாம், காமா இருக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டே காமா இருக்கலாம், ஓடிக்கிட்டே காமா இருக்கலாம் இல்ல. எஸ், ஏன்னா அதுதான் abundance. அண்ட் நோ நீட் டு வரி. கவலையே படாத, எல்லாம் நீ நினைச்ச மாதிரி நடக்க போகுது. என்ன டைப் பண்ணலாம், சக்சஸ்லாம் சொல்லியாச்சு. புதுசா ஏதாவது டைப் பண்ணணும்னா பிரம்மாண்டம் டைப் பண்ணுங்க, கிராண்டுன்னு டைப் பண்ணுங்க. சூப்பரா இருக்க போகுது ஜூலை உங்களுக்கு. இருக்கட்டுமே, நம்ம அதை தானே எதிர்பார்க்கிறோம். வி வாண்ட் பியூட்டிஃபுல் abundant grand ஜூலை. வரட்டும் வரட்டும், சூப்பர் ஜூலை, சூப்பர் ஜூலை. ஓகே, உங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்த்துடலாமா? ஹா, சும்மா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காது, ஏதாவது பண்ண ஆரம்பி, ஹானஸ்டா பண்ண ஆரம்பி. ஓகே, ஒரு குழந்தை மாதிரி பண்ண ஆரம்பி. இதை பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு அந்த ஒரு பாஸ் மொமெண்ட்லயே இல்லாம, நான் இதை எடுக்கிறேன், நான் பண்றேன், இதோட சக்சஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணிட்டு பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா இந்த வாரம் விஷுவலைசேஷன் பத்தி ஒரு வீடியோ போடணும்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்க ஏதோ ஒரு உறவு, அந்த உறவை வந்து எப்படியாவது ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? உறவா இல்ல ஏதோ ஒரு வேலையா, ஏதோ ஒரு விஷயத்த ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்க. அது அதை பத்தி ரொம்பவும் யோசிக்கிறீங்க. அதை ஈர்த்தா நல்லா இருக்கும். அந்த ஈர்ப்பு வந்து அந்த ஈர்ப்போட நிக்காம அந்த பாண்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாம இந்த உறவு சூப்பரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா நடக்கும். ஐ see a lot of peace. எஸ், ஐ see a lot of peace. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாடமா அமைஞ்சிருக்கு. இந்த நீங்க எதை நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்துல இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு பாடமா அமைஞ்சிருக்கு. பட் இனிமே நடக்கக்கூடிய பவை சூப்பரா இருக்க போகுது. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எங்க இருந்தாலும் இமோஷனலி சேஃபா இருக்கணும். மனப்பூர்வமா நீங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அதுதான் உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய அட்வைஸ்லாம் சொல்ற அளவுக்குலாம் கிடையாது. பட் அதை எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, இமோஷனலா நான் எங்க ரொம்ப சேஃபா இருக்கேனோ அந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல இடம். அண்ட் அந்த இமோஷனல் சேஃப்டியை நம்மளே அவங்கள பத்தி அசியூம் பண்ணி கொடுக்க கூடாது. இதெல்லாம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப்ல நம்ம பார்ப்போம். அந்த இமோஷனல் சேஃப்டி அப்படின்றத மற்றவர்கள், நம்ம யாரை டிபெண்ட் பண்றோமோ அவங்க நமக்கு கொடுக்கணும். அவங்க நமக்கு அதை கொடுக்கும்போது ஐ திங்க் இன்னும் பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை நமக்கு அமையும். அண்ட் இந்த மாதம் ஏதாவது ஒரு ரிச்சுவல் உங்களுக்காக கிரியேட் பண்ணிக்கோங்க. ரிச்சுவல்னா, சில பேர் காலையில எழுந்தோன்னு அழகா அந்த, எங்க அம்மாலாம் காலையில் 4:30 மணிக்கெல்லாம் விளக்கு ஏற்றுவாங்க. அது ஒரு ரிச்சுவலாவே வச்சிருந்தாங்க. அது வேலைக்கு போகும்போதும் சரி, காலைல எழுந்தோன்னு குளிச்சுட்டு வந்து அந்த விளக்கு ஏற்றணும், 4:30 மணிக்கு ஏற்றணும். அது அது பார்க்கும்போது சில நேரத்துல எதுக்கு லீவ் நாள்ல கூட இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, உடம்பு சரியில்லைன்னா கூட எதுக்கு இப்படி பண்ணும் அப்படின்னு தோணும். பட் இப்போ புரியுது, அது அவங்களோட ரிச்சுவல். அது பண்ணும்போது ஷி ஃபீல்ஸ் சாட்டிஸ்ஃபைடு. இதே மாதிரின்னு இல்லை, ஏதோ ஒரு ரிச்சுவல், கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது இல்லை, ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த ரிச்சுவலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இந்த ஜூலை மாதம் முழுக்க நான் இதை செய்வேன் அப்படின்னா, நானுமே இதை சொல்லும் போது எனக்கு தோணுது, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இதை இந்த நாள்ல இந்த நேரம், இல்லை எல்லா நாளுமே இந்த நேரம் நான் அதை பண்ணணும் அப்படின்னா அது எந்த விஷயம் யோசிச்சு பாருங்க. அண்ட் நீங்க வேற லெவலுங்க, நீங்க மெஜிஷியன். நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ண தேவையில்லை. நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும். நல்லா உங்களுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு ஏன் ஒரு சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்க காட்சை பார்க்கும்போது எனக்கு தோணுது, உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல கிளாரிட்டி இல்லை. கிளாரிட்டி இருந்தா எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப அசால்ட்டா, இப்படி இந்த சுண்டு விரல்ல நான் பண்ணிடுவேன் அப்படின்வாங்களா, அந்த மாதிரி உங்களால சாதிக்க முடியும். பட் பண்ணாததற்கு காரணம் கிளாரிட்டி இல்லை. ஓகே, அந்த கிளாரிட்டியை எப்படி உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரது அப்படின்றத யோசிக்க ஆரம்பிங்க. நீங்க கிளாரிட்டியை லூஸ் அவுட் பண்ண அந்த ஐடியா வராத வரைக்கும், அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்காத வரைக்கும், டைம் இஸ் பிளாக்கிங் எவ்ரிதிங். உங்க சக்சஸ், உங்க எபிலிட்டி, நீங்க யாருன்னு வெளிப்படையா காட்டுறது எல்லாத்தையுமே டைம் வந்து பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. எப்படி உங்களை காட்டிக்கணும் அப்படின்ற கன்சிஸ்டன்சி இல்லையோ அப்படின்றத தோணுது. அண்ட் தேவையில்லாம போய் இம்பல்சிவா எதுவும் ஷாப் பண்ணாதீங்க. டோன்ட் ஷாப் இம்பல்சிவ்லி. அண்ட் 2 ரூபானா கூட வாங்கிட்டு வந்துருங்க. தேவையில்லாம அந்த 2 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி அதை எங்கேயாவது போட்டு அந்த 2 ரூபாவையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்ரி பெனி இஸ் சூப்பர் பவர்ஃபுல் அப்படின்னு நினைங்க. அண்ட் ஃபினான்சஸை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணுங்க இந்த மாதம் முழுக்க. அதை தான் நான் பார்க்குறேன். அண்ட் யூ டிசர்வ் ஒரு ஒரு சைடு இன்கம் ஏதாவது கிரியேட் பண்ணணுமா, ஜென்ரேட் பண்ணணுமா யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன ஹேபிட்ஸ், நான் ஏற்கனவே சொல்றேன், நிறைய ரிச்சுவல்ஸ், ஹேபிட்ஸை கிரியேட் பண்ணுன்ற மெசேஜ் தான் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு பார்க்குறேன்.
அண்ட் எதை பத்தியும் ரொம்ப பயப்படுறீங்கல்ல, ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுறீங்க. அது என்ன விஷயம்? அது ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப ரிலேஷன்ஷிப் தாங்க. ரிலேஷன்ஷிப்னு நான் பார்க்குறேன். அது என்ன ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஓன் செல்ஃபா இல்லை ரிலேஷன்ஷிப் வித் சம்படி எல்ஸான்னு எனக்கு இது ஒரு ஜென்ரல் ரீடிங். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பட் ஏதோ ஒன்று ஓகே. ஐ லவ் பீஸ் டு சீ மீ அப்படின்றத டைப் பண்ணுங்க. அமைதி வந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், என் மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. ஐ லவ் பீஸ் டு ரிசைட் டு மீட் மீ டு சீ மீ. அமைதி எனக்குள்ளேயே இருக்கு, அமைதியை நான் வரவேற்றுக்கிட்டே இருக்கேன், அமைதியை நான் ஈர்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஏன்னா உங்க மனசுக்கு இப்போ தேவை ஒரு கில்ட் ஃப்ரீ அட்மாஸ்பியர். ஓகே, இதுனா அதுனா அப்படின்னு இல்லாம எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்றத யோசிக்க பாருங்க. ஒரு மென்டல் ஃபிக்சேஷனுக்கு வந்துடாதீங்க. எப்பவுமே நீங்க அதுதான் செய்றீங்கன்னு நினைக்கிறேன். இதுனா இதுதான், இப்படியே இருக்கீங்க, இப்படி இப்படி பாக்குறதே இல்லை. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜென்டில் ஃப்ளோ டிவைன், இதை நீங்க பயன்படுத்தலாங்க இந்த மாதம் முழுக்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் கொடுக்குறேன் டைம் ஸ்டாம்ப்ல. ஜென்டில் ஃப்ளோ டிவைன் பயன்படுத்தி பாருங்க. என்னைக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில ரொம்ப காமா வந்தது இல்லை உங்களுக்கு அந்த காம்னஸ்ன்னு, என்னைக்கெல்லாம் நீங்க ரொம்ப காமா இருக்கீங்களோ அன்னைக்கெல்லாம் உங்க லைஃப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு சேலஞ்சாவே நான் கொடுக்குறேன். காமா அப்படியே சைலண்டா இருக்கீங்களோ, அப்படியே யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணணும் அப்படிலாம் யோசிக்கிறீங்களோ, லைஃப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறப்போகுது உங்களுக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அண்ட் வாங்க என்னோட இந்த ஜூலை ஃபர்ஸ்ட்லேருந்து நடக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் வந்து ஜாயின் பண்ணுங்க. அதோட டீட்டெயில்ஸ் இன்ட்ரடக்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், இதுக்கு முன்னாடியும் நான் கொடுத்துருக்கேன். வாங்க வந்து ஜாயின் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஐ திங்க் த குவைட்டஸ்ட் டேஸ் ஆர் யுவர் பெஸ்டஸ்ட் டேஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த ஜூலை வந்து ரொம்ப சந்தோஷமான அபண்டன்ட் ஜூலை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது அபண்டன்ட்டா எப்படி மாற்றணுன்ற டிப்ஸையும் கொடுத்தாச்சு. ஃபாலோ பண்ணுங்க, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.